ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஹிடன் ஃபீலிங்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா உங்கள் பர்சன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன ஃபீலிங்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Death and rebirth. Queen of Cups, okay. King of Swords. Ace of Pentacles. Three of Wands. Magician. King of Wands. Ten of Cups. Three of Swords. Eight of Pentacles. Bottom of the deck, the Hermit. Okay. Okay. First இந்த பர்சனோட கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு பர்சன் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டோட பர்சன்ஸ், அவங்க மைண்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரோட பிரேக் பண்ண முடியாது. மணி ஓரியன்ட் பர்சன், ஹோல் ஓரியன்ட் பர்சன், தனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சன். அவங்களுக்கு அவங்க காரியம் தான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அவங்க இந்த லவ்வுக்கோ எமோஷனுக்கோ மயங்காத ஒரு பர்சன் சொல்லலாம்ல. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணீருக்கோ உங்களோட ஃபீலிங்ஸ்க்கோ ரொம்ப எக்ஸ்பிரஷன் ரொம்ப மயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ஸு. ப்ராக்டிக்கல் பர்சன்ஸு ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, ஸோ அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கல் மைண்ட் உள்ள பர்சன். இந்த இமேஜ் பார்க்குற டைம் தெரியல, சிங்கம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்குறதுக்கான ரீசன் அந்த பர்சனாக கூட இருக்கலாம். அந்த பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி ஈகோ ஆட்டிடியூட் உள்ள கேரக்டர். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட ஃபேமிலி கூட உங்கள் ஃபேமிலினால கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த லைஃப்பில் நம்ம வந்து பிறந்து வந்துட்டுருக்கோம். நம்ம நிறைய பர்சனை நம்ம மீட் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு சில லவ் நமக்கு வருது. இதில் ஒரு சில லவ் வந்து நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போக முடியும். நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை பிளாக்ல போட்டு போயிட்டே இருப்போம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு சில ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு ட்ரூ லவ். ஆக்சுவலி ட்ரூ லவ் ஒரு பர்சனல் லைஃப்பில் எதுக்கு என்ட்ரு ஆகுதுன்னா, அவங்க மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி நம்மளை க்ரோ பண்ண வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க நமக்கு நிறைய அடி தந்து நம்மளால் மூவ் ஆன் பண்ணவும் முடியாது, மறக்க முடியாது. நமக்கு அடி தந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்குது நம்மளை அவங்க போல்ட் ஆக்குவாங்க. இது வந்து ட்ரூ லவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு ட்ரூ லவ் தான். இப்போ என்ன சொல்லுது, நமக்கு இப்போ அம்மா அப்பா பார்த்து ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களா. ஸோ நம்மளாம் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறோம். பட் அந்த லைஃப்குள்ளே என்ட்ராகி போகிறோம். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் நமக்கு சம்டைம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அது டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. டிவோர்ஸில் போன பிறகு ஒரு 6 month ஒரு 1 year வரைக்கும் நம்ம பார்ப்போம். அந்த பர்சனை மறக்க முடியாது. ஏன் ஒரு சில அந்த மறக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், எதனால இவங்க நமக்கு மறக்க முடியலை, பார்த்தா நம்ம ட்ரூலவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களோட கேரக்டர் உங்களே குறை சொல்லிட்டு கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அந்த பர்சனால் மறக்க முடியலை, டோட்டலாக மறக்கவே முடியல. ஸோ அவங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, மறந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஹைடன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா?
உங்களை பார்க்கும்போது ஓகே எல்லாம் மறந்துட்டோம் அந்த மாதிரி காட்டிக்கலாம். ஸோ அவங்க உங்களை மறந்துட்டு இல்லை, உங்கள் மெமரியில் ஸ்டக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே, இதில் வந்து சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி செய்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு கூட சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் கண்டிப்பாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ் கரெக்டாக உங்ககிட்ட ஒரு ரீபர்த் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் சேருவீங்க. ஓகேவா? அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போர்சஸ் வந்து நீங்கள் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு பிளாக்கிங்கில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த போர்சஸ் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, இப்போ என்ன செஞ்சுட்ருக்கிறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனுக்கு ஒரு ரிலேஷேஷன் வந்துருச்சு, சம்திங் ஸ்பெஷல். இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல். இதில் வந்து ஒரு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு லைஃப்பில் எவ்வளோ பேர் இருக்கட்டு, நமக்கு ஃபேமிலி இருக்கட்டு, நல்ல கெரியர், எவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்கட்டும். பட் இந்த அந்த பர்சனுக்கு எங்கே போனது ஒரு சமாதானம் இல்லை. உங்ககிட்ட கிடைச்ச ஒரு பீஸ்ஃபுல், ஒரு ஹாப்பி, ஒரு சமாதானம் வேறு எங்கேயுமே கிடைக்கல. அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் அந்த பர்சனுக்கு உங்கள் கூட இருக்கும்போது மட்டும் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஹாப்பி எல்லாமே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த பர்சன் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு வந்துடுச்சு. ஸோ அதுவும் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஓகேவா? அந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடி. ஓகேவா? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு ஆஃபரை கொண்டு வரதுக்கு ரெடி. பட் இப்போ ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. ஹெர்மிட் மீன்ஸ் அந்த பர்சன் வந்து நல்லா திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் சொல்லி இது ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட நமக்கு அதில் ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் ஹெர்மிட் சொல்லும்போது அந்த பர்சன் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பர்சனா, ஃபேமிலியா, ஸோ நமக்கு ஹாப்பி இது, நமக்கு எங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் அந்த பர்சன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம் இன்னும் வரல. ஸோ கொஞ்ச நாள் கூட போகட்டும், டிவைனிங் டைம் வரட்டும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேடி கூட நம்ம சொல்லிக்கலாம். எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்ககிட்ட வர்றது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிவைனிங் டைம் வரட்டும். அந்த டிவைனிங் டைமில் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த பர்சன் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கிறாங்க. அப்புறம் நமக்கு வந்திருக்க கார்டு கிங் ஆஃப் சோர்ஸ். கிங் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது ஆக்ஷனை குறிக்கிற ஒரு கார்டு, சக்ஸஸ் கார்டு தான். பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நமக்கு வந்திருக்கிறது பாசிட்டிவான ஒரு கார்டு. இதில் வந்து சிலருக்கு ரிலேஷன்ஷிப் டோட்டலி எந்த பாயிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட எனர்ஜியை வந்து எப்பவுமே நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க. அந்த பர்சனல் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களே, கால் பண்ணலையே, மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு சும்மா ஃபீல் பண்ணி உங்கள் எனர்ஜி லோவில் கொண்டு வைக்காதுங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி ஹையில் இருக்கும்போது அந்த பர்சன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அட்ராக்ட் ஆகும். பட் உங்களோட எனர்ஜி ஹையில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், உங்கள் கெரியரை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக உங்கள் மைண்ட் செட்டை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி ஹையில் வரும். ஸோ அந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்க, திங்க் பாசிட்டிவ். ஓகே? யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. யூனிவர்ஸ் கரெக்டான டைம் உங்களுக்கு தர வேண்டியது கரெக்டாக தருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.